கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அமைதியாகவும் இருக்க முடியாது. கோபமே தன்னுடைய அமைப்பினுடைய கொள்கையாக இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்தேன்னு கோபமே படக்கூடாது அப்படின்னாக்கா இப்படி ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால நம்ம கிராமங்களில், தலித் கிராமங்களில் தீப்பெட்டி வாங்க வசதி இருக்காது. தீப்பெட்டி வச்சிருந்தாலே பெரிய ஆளவங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் அடுப்பு எரியும், அங்கேருந்து கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு ஒரு வீடாக அடுப்பு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு தெரு முழுக்க அடுப்பு எரியும். இப்படிதான் அடுப்பு எரிஞ்சது. அந்த மாதிரி தலைவர்கிட்ட இருந்து கோபத்தை வாங்கி நாம இந்த சமூகம் முழுதும் விதைச்சிட்டு இப்ப நீங்க கோபப்படக்கூடாதுன்னாக்கா கோபப்படாம இருக்க முடியாது. என்ன ஏன்னா சுயமரியாதையோடும் வாழறதுக்கு கோபம் தான் மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிறது என்று நம்புகின்ற ஒரு தலைவரை நிழலில் இருக்கிற நாங்கள் கோபப்படாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் என் தந்தைக்கு, என் தாத்தாவுக்கு ஒடுக்குமுறை அதிகமாக இருந்தது, ஆனால் கோபம் இல்லை. எங்க அப்பாவுக்கு ஒடுக்குமுறை கம்மியா இருந்தது, ஆனா கோபம் ஓரளவுக்கு இருந்தது. எனக்கு பெரிய ஒடுக்குமுறையெல்லாம் இல்லை, ஆனா எனக்கு கோபம் அதிகமா இருந்தது. ஏன்னா என்னுடைய அரசியல் அப்படி ஒரு ஜனநாயக அரசியல். இப்ப இந்த விருதியை நான் என்னவா பார்க்கிறேன்னா ஒரு ஜனநாயக விருதாக தான் பார்க்கிறேன். இந்த திரைப்படங்களையும் இந்த எழுத்துக்களையும் இந்த கட்டுரைகளையும் என்னவா பார்க்கிறேன், ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு உரையாடல்களை தான் பார்க்கிறேன். பராரி அப்படின்ற ஒரு திரைப்படம், 5 ஸ்டார் அப்படின்ற ஒரு பிளஷர் ஒரு திரைப்படம். இந்த 2 படமே நான் பார்த்தேன். ரெண்டுமே ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு திரைப்படம் தான். தோழர் ஒரு 4 திரைப்படங்கள் சொன்னார். தோழர் நம்ம எந்தெந்த படங்கள்லாம் விருதுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 திரைப்படங்களும் முக்கியமான திரைப்படங்கள் தான், மறுக்கிறதுக்கான திரைப்படங்கள் இல்லை. ஏன்னா இந்த 4 திரைப்படங்களும் சரி, இந்த 4 திரைப்படங்களுக்கான கலைஞர்களும் தலைவரால் நேசிக்கப்பட்டவர்கள், மதிக்கப்பட்டவர்கள். ஆனா என்னன்னா நமக்கு ஒரு சில இலக்குகள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. ஒரு விடுதலைக்கான அரசியலை கொண்ட படங்களை நாம் முன்வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த விருது வழங்குற அமைப்புக்கு இருக்கிறதுனால இந்த 2 திரைப்படங்களும் நாம் தேர்ந்தெடுத்தோம். இந்த 2 திரைப்படங்களும் ஒரு விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கின்ற திரைப்படங்கள். இந்த 2 கலைஞர்களுமே, ஜெயக்குமார் இருக்கட்டும், தோழர் ஏழா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே விடுதலை அரசியலை பேசுகின்ற ஜனநாயக சக்திகள். அதனாலதான் இந்திய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தலைவரான தலைவரிடமிருந்து விருது பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள்.